இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு வீரபாண்டியன். வணக்கம். வணக்கம். இப்ப தமிழகத்துக்கான தேர்தல் தேதி ஏப்ரல் 23, வாக்கு எண்ணிக்கை தேதி மே 4 அறிவிச்சிருக்கிறாங்க. முதற்கட்டமா இந்த தேதிகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? சரி, இது கேட்டுக்கொண்டதுதான், ஒரு கட்டமா தான் நடத்தணும்னு நாங்கள் கேட்டுக்கொண்டதுதான். அதன்படிதான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் சுதந்திரமாக, மிக நியாயமாக, சட்டப்படி நடைபெற வேண்டும். அது ஒன்றிய அரசு தான் அதற்கு பெரும் பொறுப்பேற்க வேண்டும். உலகத்திலே வேற எந்த நாட்டிலும் நிலவாத ஒரு பல கட்சி இயங்குமுறை கொண்ட நாடு நம்முடைய நாடு. அதனால்தான் இதை டான்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, ஃபெஸ்டிவல் ஆஃப் டெமோக்ரஸி என்று உலக அறிஞர்கள் புகழ்கிறார்கள். இது சிதைந்து விடக்கூடாது எந்த வகையிலும். இங்க வட மாநிலங்களில், பல மாநிலங்களில், பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் விழுமியங்கள் சிதைக்கப்பட்டது கண்கூடாக தெரிந்தது. வழக்குகளும் இன்றும் இருக்கிறது. அதுபோல் தமிழ்நாட்டில் நடந்து கொள்ளக்கூடாது. மிக சுதந்திரமாக தேர்தலை நடத்தி முடித்துவதற்கு அதன் சுதந்திர நிறுவனங்களில் ஒன்றிய அரசு தலையிடக்கூடாது, உள்துறை அமைச்சகம் தலையிடக்கூடாது, ஒன்றிய அமைச்சர்கள் தலையிடக்கூடாது. அதுதான் மிக முக்கியம். தமிழ் மண் எப்பொழுதுமே ஒரு இந்திய ஜனநாயகத்திற்கு பங்களிப்பு செய்கிற மண். எனவே அந்த வகையில் எந்த குறையும் இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளால் ஏற்படாது. இங்குள்ள அரசியல் கட்சிகளினுடைய அந்த ஜனநாயக விழுமியங்கள் என்பது நீண்ட நெடுங்காலமாக இருக்கிற நல்லியல்பு. அதை பிஜேபி சிதைத்து விடக்கூடாது என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, இப்ப உங்க கூட்டணி குறித்த சில பேச்சுக்கள், சில கேள்விகள், சந்தேகங்களும் அவ்வப்போது எழுப்பப்பட்டு கொண்டிருக்கு. இன்னும் 37 நாட்கள் தான் இருக்கு. இன்னும் திமுக கூட்டணியில 5 கட்சிகளுக்கு மட்டும் தொகுதி பங்கீடு நிறைவுற்றிருக்கிறது. நீங்கள் உட்பட இடதுசாரிகள், சிபிஎம், இன்னும் மற்ற விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக இன்னும் தொகுதி பங்கீடு நிறைவு செய்யல அப்படிங்கிறத ஒரு கேள்வியாவும் எழுப்புறாங்க. அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றீங்க திரு வீரபாண்டியன்? ஒரு பல கட்சி இயங்குமுறை கொண்ட ஒரு நாட்டில் திமுக போன்ற ஒரு ஜனநாயக கட்சியில் பல்வேறு கட்சிகள் இடம்பெறுகிற போது இடங்கள் எண்ணிக்கை தேவைப்படுகிறது. அப்புறம் எந்தெந்த இடங்கள் என்று கண்டறிந்து பிறகு தான் கையெழுத்திட முடியும். ஒப்பந்தத்துக்கு நாங்கள் வருவோம். இதுல ஒரு ஜனநாயகத்திற்கான இடம் இருக்கிறது. திமுக தலைமையில் எங்கள் கூட்டணியில் இவ்வாறு கருத்துக்களை சொல்வதற்கும், மீண்டும் ஒரு கட்டம், 2 கட்டம், 3 கட்டம் என்று பேசுவதற்கு ஜனநாயகத்திற்கான அந்த இடம் இருக்கிறது. இங்க யாரும் மிரட்டுகிறவர்கள் அல்ல, மிரட்டுபவர்கள் யாரும் இல்லை. இது மிரட்டப்பட்டவர்களின் கூட்டணி அல்ல. கொள்கை அளவில் ஒன்றிய அரசுக்கு எதிராக நாடாளுமன்ற ஜனநாயகத்தை காப்பதற்காக, நமது இந்தியாவுடைய கூட்டு சேவை காப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு கொள்கை கூட்டணி இது. நன்றி திரு வீரபாண்டியன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு.